ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக் நிகழ்ச்சியில் அரசியல் களத்தில் நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வு குறித்து பேச இருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் தேசிய வெற்றிக் கழகமாக மாறப்போகிறதா என்ற கேள்வியுடன் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நம்முடன் நமது செய்தி ஆசிரியர் நாகப்பன் இணைந்திருக்கிறார். அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். அதாவது பரபரப்பாக பேசப்படக்கூடிய அரசியல் வட்டாரம் தமிழகத்தில் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் குறித்து பரபரப்பாக பேசப்பட்டது, ஆட்சியும் அமைஞ்சிருச்சு. இப்போ தேசிய வெற்றிக் கழகமாக உருவேற்க போகிறதா தமிழக வெற்றிக் கழகம்? அதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தென் மாநில முதல்வர்கள் மாநாடு எப்போ நடந்ததோ அதற்கு பிறகுதான் இங்கே களத்திலும் காட்சிகளும் நிறைய மாறி இருக்கு. தாவேகா அமைச்சர்கள் ஆரம்பித்து நிறைய பேர் தொடர்ந்து பிரதமர் வேட்பாளர் விஜய், பிரதமர் முகம் விஜய்னு பேச ஆரம்பித்தாங்க. ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன், இசக்கி சுப்பையா, ஜெகதீஸ்வரின்னு நிறைய பேர். இது பெரிய லிஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்தியா கூட்டணியில் தாவேகா இருக்கக்கூடாது, அப்போ உங்களுக்கு ஒரு தனி ஆஃபரை கொடுக்குறோன்னு பாஜக தரப்பில் பேசப்பட்டதாகவும் அமித்ஷாவும் விஜயும் நெருங்கி வருவதாகும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வன்னியரசோ மற்றவங்களோ பேசும்போது கூட சட்டப்பேரவையில் பாஜகவை பற்றி பேசும்போது ரொம்ப அவசரமாக அதை பற்றி பேசக்கூடாதுன்னு தடுக்கப்படுகிறதா சொல்லப்படுது. இன்னொன்று, பிரதமர் முகம் பிரதமர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு தொடர்ந்து பேசும்போது காங்கிரஸுக்கு பெரிய எரிச்சல் இருக்குது. ஆரம்பத்தில் ரொம்ப லேசுபாசாக தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன கூட சொல்கிறாங்கலாம் கூட மாணிக்கம் தாகூர் ரொம்ப வெளிப்படையாக இயல்பாக பேசினார். அதற்கு பிறகு அது ஒரு மோதலை உருவாக்குகிற அளவிற்கு அல்லது ஒரு எரிச்சலை வெளிப்படுத்துகிற விதமாகவே இருக்குது. அப்போ அந்த ஒரு விரிசல் ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஒரு எம்பி கூட இல்லாமல் எப்படி அப்படிங்கிற கொஸ்டினை இங்கே எழுப்பும்போது அவர்கள் இயல்பான கட்டமைப்புக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ தென்பட தொடங்கியிருக்கு. கண்டிப்பாக இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது மலையாள வெற்றிக் கழகம் என்ற ஒரு பெயரும் மாற்றப்பட போகிறதா? அங்கேயும் பொதுச் செயலாளர், தலைவர், மாநிலத்துக்கான தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகுது. அதன் அடுத்து ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களையும் தமிழக வெற்றிக் கழகம் தனது பாய்ச்சலை செலுத்துகிறதா ஒரு தகவல் வருது. இது எப்படி பார்க்குறது? தமிழ்நாடு புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது. இதற்கு அடுத்து தேசிய வெற்றிக் கழகம், அதாவது அகில இந்திய கட்சியாக மாறுவதற்கான தேவை இப்போ உருவாகி இருக்கு. அப்போ தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இங்கே எல்லா இடங்கள்லையும் எல்லா மாநிலங்களையும் அதை வலுப்படுத்துவதற்கான தேவை இருக்கும்போது ஏற்கனவே இங்கெல்லாம் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ இதை ஒரு இயக்கமாக மாற்றுவது, அரசியல் கட்சியாக மாற்றுவது, அதற்கு தலைவர்களை நியமனம் செய்வது அப்படிங்கிற ஒரு கார்னர் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இப்போ இதில் நடிகர் தேவன் ஏற்கனவே ஒரு காங்கிரஸில் மாணவர் அமைப்பெல்லாம் இருந்தவர், பிஜேபியில் ஒரு 5 ஆண்டுகள் இருந்தவர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிஜேபியிலிருந்து அவர் விலகிட்டார். அதற்கு பிறகு அவர் அளித்த பேட்டி தான் ரொம்ப சுவாரஸ்யமான பேட்டி. விஜயோட ஒரு 6 படங்கள் நடித்தவர் அப்படிங்கிற முறையிலையும் இங்கே தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை பற்றியும் அவர் பேசினவர் அழைப்பு வந்திருக்கு எனக்கு தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து. அப்போ கேரளாவில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி ஆரம்பிக்கும் போது அதனுடைய தலைவராக செயல்படணும் அப்படிங்கிற அழைப்பு வந்திருக்கிறத சொல்கிறார். செப்டம்பர் 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர் சந்திக்கிறார். முறைப்படி கட்சியில் இணைந்த பிறகு அவர் கேரளாவுடைய வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற அறிவிப்பு வரப்போகுது. இதே மாதிரி தான் தெலுங்கானாவில், இங்கே ஆந்திராவில், கர்நாடகாவிலெல்லாம் ஏற்கனவே ரசிகர்கள் இருக்காங்க. அங்கே ஒரு நற்பணி இயக்கம் அப்படிங்கிற விஷயங்கள் திருப்பி கட்சியாக மாறும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அடுத்தடுத்து இந்த பூர்வாங்க பணிகள்லாம் நடக்க போகுது. ஏற்கனவே இங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பெரிய வீச்சை எதிரொலிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் ஜன்சுராஜ் கட்சி, பிரசாந்த் கிஷோர், இவங்க எல்லாம் கூட்டணியோடு சேர்ந்து கூட தமிழக வெற்றிக் கழகம் தேசிய அரசியலில் வலுப்பெற முடியுமான்ற ஒரு யோசனைகள் போயிட்டு இருக்கிறதா தாவேகா நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பேச்சு அடிபடுது. இப்போ அதற்கான களம் அதிகமாக இருக்குது. 2029 மக்களவை தேர்தலை ஒட்டி தான் இதெல்லாம் பேசப்படும். ஆனால் இங்கே ஒரு அடிப்படையை சரி செய்யணும் அப்படிங்கிற முனைப்பை தமிழக வெற்றிக் கழகம் கவனம் செலுத்துது. அது என்ன ஆகுது அப்படின்றது போக போக நமக்கு தெரியும். கண்டிப்பாக சார். இப்போ தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சாங்க. இப்போ அடுத்தது தேசிய அளவில் தங்களது ஆட்சி அதிகாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணிக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஏன்னா தமிழகத்தில் ஆட்சி பிடித்த தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா என்ற ஒரு பெரும் கேள்வி. ஏன்னா முதல் முறை பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட 3 சிலிண்டர்கள் அறிவிப்பாகட்டும், அல்லது மகளிர் கட்டணமில்லாமல் அதாவது வெற்றி பயண திட்டங்களாகட்டும், அது மட்டுமல்லாமல் அதாவது அறிவிப்புகள் தேர்தல் அறிவிப்புகளை தற்பொழுது நிறைவேற்றியிருக்கிறாங்க. இதனுடைய பின்னணி எப்படி இருக்குது? மக்களிடத்தில் வரவேற்பு எப்படி இருக்குது? பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தபோது அதை பகுதி அளவில் தான் பண்ணது. திருப்பி ஒரு அறிவிப்பு வந்தது. அதுவுமே இன்னும் முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யலை.
நிதி சுமை காரணம், நிதி பற்றாக்குறை காரணம்னு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகுதான் எம்எல்ஏக்களுக்கு கார் அப்படிங்கிறது, அதற்காக ஒரு 75,000 ரூபாய், அப்புறம் 25,000 ரூபாய் படி அப்படிங்கிறது, இப்படியான விஷயங்கள் சொல்லி அதுக்கு 1,00,000 ரூபாய் இப்போ கூடுதலாக கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும் போது இதுதான் ஒரு உஷ்ணத்தை வந்து கிளப்புச்சு. என்னன்னா இங்கே பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யலை, தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றலை. ஆனால் எம்எல்ஏக்களுக்கு கார் அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. இது சட்டசபையிலேயே இந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது திமுக தரப்பில் அந்த கார் வந்து பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தேவைப்படுறவங்க இப்போ அதை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். ஆனால் இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை நிறைவேற்றாமல் எம்எல்ஏக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை என்னன்ற ஒரு விஷயம் பேசு பொருளாக சர்ச்சையாகும் போது தான் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது கட்டாயம் அப்படின்ற நிலைமைக்கு வரும்போது 3 சிலிண்டர் முதல் கட்டமாக இப்போ அந்த திட்டத்தை தொடங்க வேண்டிய ஒரு சூழல். இன்னொரு பக்கம் வந்து மகளிர் பயணம் திட்டம் வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறது. ஏற்கனவே தங்க மோதிர திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி அமலுக்கு வரப்போகுது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் செய்துட்டு எல்லாத்தையும் தாண்டி மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபா அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்லாம் அறிவித்த பிறகும் கூட அந்த கேள்வி தொக்கி நிற்குது. பிரேமலதா உட்பட நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அதை கேள்வி எழுப்பியிருக்காங்க. அடுத்த ஆண்டு அது மகளிர் தினத்தில் மார்ச் மாதம் 8ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த உஷ்ணங்களை எல்லாம் குறைப்பதற்காகவும் தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றும் தான் முதலமைச்சர் விஜய் வந்து இதை இது பண்ணி. கண்டிப்பாக இப்போ ஒரு முக்கிய கேள்வி ஒன்று எழும்புது. ஏன்னா பொங்கல் பண்டிகைக்கு அளிக்கப்படக்கூடிய இந்த வேஷ்டி சேலை திட்டத்தை வெளி மாநிலங்களுக்கு உள்ள நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் போட போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. தங்க மோதிரம் திட்டமே வந்து வெளி மாநில நிறுவனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய ஒப்பந்தம் அப்படிங்கிறது. அப்போ இப்போ வேட்டி சேலை திட்டம்ன்றது பொங்கலுக்காக கொடுக்கப்பட வேண்டியது. இங்கே வந்து ஒரு 3 லட்சம் நெசவாளர் குடும்பங்கள் இருக்குதுன்னு பொதுவாக எடுத்துக்கிட்டாலுமே கூட அத்தனை பேருக்கான வாழ்வாதாரம் அதில் தான் இருக்குது. அப்போ அதற்கான உற்பத்தி அனுமதியை கொடுக்க வேண்டிய இடம் வந்து தமிழ்நாடு அரசில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜூலை மாத இறுதியிலேயே அந்த உற்பத்திக்கான அனுமதியை கொடுக்க வேண்டும். அப்புறம் தான் நீங்கள் உற்பத்தி அனுமதி கொடுத்து அது தரம் எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நெசவில் எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாமே பண்ண முடியும், போக்குவரத்துலேருந்து எல்லாமே. அப்போது அதுக்கப்புறம் பயனாளிகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குன்னா ஒருவேளை அது வெளிமாநில நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுகிறதா, இன்னுமே ஏன் இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்கப்படலை? இப்போ 3 லட்சம் குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தில் வந்து தமிழக அரசு கை வைக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை தேவை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கு. அரசு என்ன செய்ய போகிறது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டியது. கண்டிப்பா சார். தமிழக வெற்றி கழகத்தில் கொடுக்கப்பட்ட கூறிய வாக்குறுதிகள் ஒரு பக்கம் நிறைவேற்றப்படுது, ஒரு பக்கம் பேசுபொருளாக மாறப்பட்டாலும் திமுகவில் 110 மாவட்ட செயலாளருடைய பட்டியல் வந்து தயாராக உள்ளதா ஒரு தகவல் வந்திருக்கு. எப்பொழுது அந்த 110 மாவட்ட செயலாளருக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும்? 110 மாவட்ட செயலாளர்களுடைய அறிவிப்பு இப்போது வெளிவருவதற்கான வாய்ப்பு இல்லை. முதல்ல வந்து 110 மாவட்டங்கள் என்ன அப்படிங்கிறது தான் செயற்குழுவில் கூட்டப்பட்ட நிலையில் மாவட்டங்கள் 77லேருந்து 110ஆக மாறப்போது அந்த 110 மாவட்டங்கள் என்னன்றது அறிவிக்கப்படும். உதயநிதி, கனிமொழி, மு.க. ஸ்டாலின் எல்லோரும் ஆலோசித்த பிறகு ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அங்கே உட்கட்சி தேர்தல்னு ஒன்று வரணும். அதன் மூலமாக தான் வந்து பொறுப்புகளில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே நியமிக்கப்படணும். அது கிளை செயலாளரோ, பகுதி செயலாளரோ, ஒன்றிய செயலாளரோ, நகர செயலாளரோ, மாவட்ட செயலாளரோ யாராக இருந்தாலும். அப்போ 3 முறைக்கு மேலே பதவி வைக்கக்கூடாது. வயது வரம்பு, உச்ச வரம்பு நிர்ணயம்லாம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ 110 மாவட்டங்களுடைய எண்ணிக்கை எதுன்ற பட்டியல் வெளியிடப்படும். அதற்கு பிறகு உட்கட்சி தேர்தல் நடைபெற்று அதில் வந்து மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவாங்க. இதில் வந்து கனிமொழிக்கு என்ன பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி இப்பயுமே தொக்கி நிற்குது. பொருளாளரா, பொதுச் செயலாளரா, முதன்மை செயலாளரா அப்படிங்கிறது. ஆனாலும் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பனிப்போர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, உதயநிதி வர்சஸ் கனிமொழி, உதயநிதி வர்சஸ் சபரீசன், அது எல்லாமே கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டு ஒரு உட்கட்சி மோதலோ, உட்கட்சி பகையோ, உட்கட்சியில் விரிசலோ, எந்த கோஷ்டி பூசலும் இல்லாமல் திமுக செயல்பட வேண்டும். அதுதான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அன்னைக்கு சொன்னார். அதை நோக்கி அவங்க நகர ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன்னா வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சார். இது ஒரு புறம் இருக்கு. அதாவது கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சிபிஎம் இந்த பரந்தூர் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கான கையகப்படுத்தப்பட்ட நிலம் வந்து திரும்ப தர முடியாது, அது அரசு உரிமைக்காக பயன்படுத்தப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இது தொடர்பாக சிபிஎம் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன எச்சரிக்கை, எதுக்காக சிபிஎம் இந்த எச்சரிக்கை விடு? 2013 சட்டப்படி வந்து ஒரு திட்டத்திற்காக நீங்கள் வந்து ஒரு நிலத்தை கையகப்படுத்துகிறீர்கள் என்றால் அந்த திட்டத்துக்காக தான் பயன்படுத்தணும், வேறு திட்டத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டது என்றால் நீங்கள் அதை மாற்று தொழில் திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது, அதை உரிய விவசாயிகளிடமே ஒப்படைக்க வேண்டும். இதுதான் வந்து நீங்கள் செய்யணும். இல்லைன்னா வந்து தமிழக அரசு வந்து தப்பு பண்ணதாயிடும்,
துரோகம் செய்ததாக ஆகிடும். அப்போ விவசாயிகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் மாற்று தொழில் திட்டத்தை அங்கே வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வந்து சொல்லியிருக்காரு. அரசிடமிருந்து இன்னும் பதில் வரவில்லை. என்ன மாற்று தொழில் திட்டம் என்பதும் தெரியவில்லை. அங்கே ஏற்கனவே வெள்ள நீர் பிரச்சனை இருக்குது, அங்கே நீர்த்தேக்க பிரச்சனை இருக்குது. அப்படின்னும் போது அங்கே ஒரு வெள்ளம் சூழ்ந்து விடக்கூடாது, நீர்நிலை ஆக்கிரமிப்புகளையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சுற்றுச்சூழல் அடிப்படையில் வச்சுட்டு பரந்தூர் திட்டம் வேணாம்ங்கிறது அங்கே சுற்றுச்சூழல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருந்துச்சு. இப்போ பரந்தூர் திட்டம் இல்லை. ஆனால் மாற்று தொழில் திட்டம் என்ன அப்படிங்கிறதும் இங்கே கேள்வியாக இருக்குது. அதை வைத்து தான் இதையும் நம்ம முடிவு செய்ய முடியும். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமாரிடம் பேச்சுவார்த்தை நடப்பட்டதாகவும் அவர் சிவகுமார் முதல்வரிடம் சொன்ன தகவல் தான் என்ன? அதாவது இந்த மேகதாது அணை திட்டம்ங்கிறது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி திட்டம். 95% பயன் வந்து தமிழ்நாட்டுக்கு தான், எங்களுக்கு இல்லை. நாங்கள் இதை பாசன வசதிக்காக பயன்படுத்த போவது கிடையாது. 10 டிஎம்சி தண்ணீரை மட்டும் குடிநீர் தேவைக்காக பயன்படுத்துகிறோம்னு டிகே சிவகுமார் சொல்லியிருக்காரு. உச்சநீதிமன்றத்தின் மூலமாக போய் வழக்கு போட்டு இதை தீர்த்து கொள்வதை காட்டிலும் பேச்சுவார்த்தை தான் சிறந்த தீர்வாகணும். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் 2 பேரும் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட விஜய் இதில் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இங்கே வந்து காங்கிரஸோடு நெருக்கமாக இருக்கிறார், கூட்டணியில் இருக்கிறார். இன்னொரு பக்கம் பாஜகவோடும் அவர் வந்து நெருக்கமாக இருக்கிறார். அப்போ வந்து இந்த தென் மாநிலங்களை ஒட்டி அவர் வந்து கட்சியையும் விரிவுபடுத்துகிறார்னும் போது அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றது இன்றைக்கி வந்து தமிழகம் ஒட்டுமொத்தமாக ஒற்று நோக்கி இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக அவர் வந்து பரந்தூர் மக்களை சந்தித்தார். இப்போ தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைத்து பரந்தூர் திட்டம் கைவிடப்பட்டதுன்னு சொன்னார். அது பெரிய மூவ் அப்படின்னு பாராட்டப்படுகிறது. அதே சமயத்தில் மேகதாது அணை விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் சொல்லும்போது இப்போ வரைக்கும் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை. ஆனால் முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது? தொகுதி மறுவரையறைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை, எம்பிக்கள் கூட்டத்தை அவர் கூட்டியிருந்தார். இந்த விஷயத்தில் அவர் என்ன செய்ய போறாரு? கர்நாடக முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தையின் மூலம் அவரால் சுமூக தீர்வு காண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கு. அவர் எம்ஜிஆர் பாணியில் செயல்பட போறாரா, கலைஞர் பாணியில் செயல்பட போறாரா, அல்லது வழக்குகள் மூலமாகவே இதை தீர்த்து விட போகிறாரா, அல்லது பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு காண போகிறார்? அவருடைய செயல்பாடு அவருடைய நிர்வாகத்திறனுக்கு எடுத்துக்காட்டுகிற ஒரு சான்றாக இருக்க போதா அல்லது அடையாளமா இருக்க போதுன்னு நம்ம போக பார்க்கலாம். கண்டிப்பா சார். இது ஒரு புறம் இருக்க, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து 2.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடித்தாங்க. இது திரை உலகில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. விஜய் அவர்களை தொடர்ந்து தனுஷ் தனது அரசியல் பயணத்தை அதாவது முன்னெடுக்கக்கூடிய விதைகளை நற்பணி இயக்கத்தை துவங்கி இருக்கிறாரு. சிம்பு அரசியலில் வரப்போறதா ஒரு தகவல் வருது. இந்த ஊராட்சி மன்ற தேர்தலை வந்து சந்திக்க இருக்கிறதாக ஒரு பேச்சுவார்த்தை வருகிறது. மற்றொரு புறம் மற்றொரு நடிகரும் ஆர்வமா இருக்கிறாரு அரசியல்ல வந்து கால் பதிக்க. அப்படின்னா எந்த நடிகர் சார்? லெஜண்ட் சரவணா என்கிற சரவணன் அருள். அவர் வந்து நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து அவருக்கு வந்து இயல்பாக நடிகர்கள் இப்போ வந்து விஜய் மிகப்பெரிய முன்மாதிரி, சக்ஸஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. தனுஷ் வர்றாரு, சிம்பு வராரு. சிம்பு உள்ளாட்சி தேர்தல் மூலமாக ஆழம் பார்க்கணும், வெள்ளோட்டம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இதை தொடர்ந்து அவர் ஏற்கனவே அந்த முன் தயாரிப்புகளோடு தான் சரவணன் அருள் இருக்கார். லெஜண்ட் சரவணாவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு முகமறிந்த ஒரு பெரிய தொழிலதிபர், இப்போ வந்து நடிகர் அப்படிங்கிற நிலையிலிருந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர் போவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதற்கான முன் தயாரிப்பு பணிகளை அவர் ஈடுபட்டிருக்கிறதா இப்போ தகவல் வெளியாகி இருக்கு. கண்டிப்பாக சார். உங்களுடைய விவரங்களுக்காக நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபினேசர்.